தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. அசுவதி நட்சத்திரம் இரவு 6:24 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு சஷ்டி விரதம். சண்முகநாத பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றம் கூடும். கந்தனை வழிபட்டால் கவலைகள் தீரும். ஆறுமுக பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அற்புதமான நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, யோகங்கள் ஜாதகத்துல எத்தனையோ யோகம் இருக்கு. அதாவது ஹம்ச யோகம்னு இருக்கு, குருச்சந்திர யோகம்னு இருக்குது, குரு மங்கள யோகம்னு இருக்குது, எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அந்த யோகத்துல ஒன்று தார யோகம்னு ஒரு யோகம். அந்த யோகத்துக்கு எப்படி இருக்கணும் ஜாதகம் அப்படின்னா, அந்த யோகம் ரொம்ப அற்புதமான யோகம். அதாவது ஜாதகத்துல மதியங்கிற சந்திரன் இருக்குல்ல, அது இருக்கிற இடத்துல இருந்து 2 கட்டம் 4வது கட்டத்துல சுக்கிரன் நின்றுச்சுன்னா இந்த யோகம் உண்டு. அப்படி இருந்தா என்ன நடக்கும்ங்கிறது ஒரு பாடல் சொல்றேன். தார யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. ஜாதகத்தில் மதி இருக்கும் இடத்தில் நின்று 2 கட்டத்தில் சுக்கிரன் நின்றால், 4 சுக்கிரன் நின்றால் இந்த வித யோகம் உண்டு. அன்னவர்க்கு நீர்வளத்தை பெற்றதொரு நிலமும் வாய்க்கும். நல்ல பண்ணை வாழ்க்கை அமையுமா. நீண்ட தூர பயணங்கள் கை கொடுக்கும். அயல்நாடுகளுக்கெல்லாம் போகும் வாய்ப்பு உண்டு. ஆர்வமுடன் மகிழுந்து வாகனங்கள் ஆளுக்கு ஒன்றாக வைத்திருப்பார். கணவன் ஒன்று வச்சிருப்பாரு, மனைவி ஒன்று வச்சிருக்கோம், புள்ள ஒன்று வேலைக்கு போறதுக்கு ஒரு வாகனம் வச்சிருக்கோம், அப்படி வைத்திருப்பார். பாரினிலே தார யோகம் வாய்த்த மாந்தர் பணிபுரியும் இடத்தினிலும் முதன்மை காண்பார். உத்தியோகம் பார்த்தாரா, அதுல தலைமை பதவி இருக்கும். தொழில் செய்கிறாரா, தலைமையா இருப்பார். அந்த வட்டாரத்துக்கே பகுதிக்கே தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல்லாம் உண்டா. இப்படிப்பட்ட யோகங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கா? உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கா, சனிச்சந்திர யோகம் இருக்கா, அல்லது பிரபுத்துவ யோகம் இருக்கா, என்ன யோகம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து, அந்த யோகம் இருந்தா மட்டும் போதாது, அதனுடைய திசாபுத்தி காலங்கள்ல தான் அது வேலை செய்யும். அது குருச்சந்திர யோகம் இருக்கு, குருவும் சந்திரனும் 40 வயதுல கூடுனா அந்த நேரத்துல தான் அந்த யோகம் செயல்படும். ஆக அந்த யோகம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனுடைய திசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு அது செயல்பட்டு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அளவுக்கு அதிகமான கிரகங்களின் கூட்டுச் சேர்க்கை. அதாவது சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், இத்தனை கிரகங்களும் லாபஸ்தானத்தில். எனவே தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய களமாகவே அமையும். பொது வாழ்வில் இருந்தாலும் சரி, பொது நடத்தில் இருந்தாலும் சரி, தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். பதவி உயர்வு கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மனதுக்கினே சம்பவங்கள் நிறைய நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுகின்ற நாள். விவாக பேச்சுக்கள் முடிவடைவது போல் இருந்து கை நழுவி செல்லலாம். 2ல் குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். கவனம் தேவை. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே குரு இருக்கின்றார். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழில் இருந்த எதிரிகளின் பலம் குறையும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைத்து இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் விதத்தில் ஒரு நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகின்றது. அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திக்கப் போகின்றீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனி ஆதிக்கம் இருந்தாலும் அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. எனவே ஒன்று நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொன்று நன்மை செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் இன்றைக்கு கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலப் போகின்றது. கடமையில் இருந்த தொய்வு அகலும். காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். புது முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இப்பொழுது கைகூடி வரக்கூடிய நேரமாக அமைகின்றது. சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. 7ஆம் இடத்திலே பல கிரகங்களின் சேர்க்கை. எனவே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள கடன் வாங்கும் சூழல் உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எதையும் திட்டமிட்டு செய்யவும் இயலாது. ஜென்மத்திற்கு கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம். சண்முகநாத பெருமானை வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்கள் தீரும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி கூடும். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். இன்றைக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள், நினைத்தது நிறைவேறும் நாள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மாமன் மைத்தின் வழியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். கருத்தை சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரபலங்களை தொடர்பால் பெருமை சேர்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் பின்னணியாக இருந்து எல்லா காரியங்களையும் உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார். அலைபேசி வழியில் மகிழ்ச்சியான தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேது 10 இருப்பதனாலே பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். தொழில் வளம் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேர்கின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள், வெற்றிக்குரிய நாள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ராசிநாதனே குரு. ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலைபேசி மூலமாக வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். அதே நேரத்தில் வாகன பராமரிப்புக்காகவும் செலவிடுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். பழைய பொறுப்பிலிருந்து விடுபட்டு புதிய பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். உங்களுடைய சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நல்ல பொறுப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றங்கள் வரலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் மாற்றப்பட போகிறது. எனவே கொஞ்சம் மனக்கவலைகளும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் ஏற்ற பலன்களை கொடுக்கப் போகின்றது. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து அடுக்கடுக்காக வரலாம். பழைய கடன்களை அடைக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு அனுகூலங்களும் உண்டு. அரசியல்வாதிகளாலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். 3 சந்திரன் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். 2 சந்திரன் 5க்கு அதிபதி 2 இருப்பதால் பிள்ளைகள் மூலம் ஒரு வருமானங்கள் வரலாம். எனவே அவர்களுக்கு வேலை இல்லை என்றால் இப்பொழுது வேலை கிடைத்து அதன் மூலம் உதவி வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக எடுத்த முயற்சி கைகூடும். 6 கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு உயர்வு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. உங்களுடன் இருக்கும் சக பணியாளர்கள் வெளிநாடெல்லாம் சென்று விட்டார்களே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு இப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நாளிலே குரு இருப்பதனாலே இடம் பூமியால் உள்ள பிரச்சனைகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாளில் சஷ்டி விரதம் இன்று என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று கந்த பெருமானை சொந்த பெருமானை நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். வளர்ச்சி கூடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.